விஜய் இன்னும் கரூர் போல பாத்தீங்களா? கரூர் சம்பவத்துக்கு இன்னார் போனார் அன்னார் போனார், ஆனா விஜய் போகவே இல்லை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சட்டமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். முதலமைச்சர் கொடுத்த விளக்கத்திற்கு முன்பாகவே அரசு தரப்புல இருந்து பல விளக்கங்கள் வந்தாச்சு. இப்ப முதலமைச்சரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது நம்பர்ஸ் மாறி இருக்கு, முன்னுக்கு பின்முரணாக சில தகவல்கள் இருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டி விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். உங்களை பொறுத்தவரை இந்த சட்டமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் உங்க பாருங்க. இந்த கரூர் விஷயம் சம்பந்தமாக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது, அப்புறம் இப்போ கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு அவங்க பேட்ச் அணிந்து வந்தது, இப்போ இன்னைக்கு பார்க்குறோம் உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தை அதிமுக இதுவரை இல்லாத அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. திமுக அரசுக்கு எதிரான அணுகுமுறைகளை, பிரச்சாரங்களை, விமர்சனங்களை தீவிரப்படுத்துவார்கள். அதுவும் குறிப்பா பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கை பார்த்துறதுன்ற முடிவில் தான் இப்போ இருக்காரு. இனிமேலும் திமுகவோ வேறு ஆளுங்கட்சியினோ ஆளுந்தரப்பு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்தினால் ஒருவேளை அரசியல் ரீதியாக அதையும் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை வகுத்து வருகிறார். ஒன்று, பிரச்சார உத்தியில பல்வேறு புதிய அணுகுமுறைகளை கையாள்வார் என்று அறிகிறோம். 2, மூன்றாவது, இனிமேல் அவருடைய பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் பறக்கும். விஜய் இன்னும் கரூர் போல. விஜய் கரூர் செல்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அதற்கு ஒரு தடைகள் விதிக்கப்பட்டால் அந்த தடையை எப்படி உடைக்கலாம், அந்த தடையை தாண்டி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. பாத்தீங்களா? கரூர் சம்பவத்துக்கு இன்னார் போனார் அன்னார் போனார், ஆனால் விஜய் போகவே இல்லை என்று பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதுக்கான முட்டுக்கட்டைகளை தான் நான் பார்க்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் விஜய் கரூருக்கு சென்று ஒரு 4 பேர் பாதிக்கப்பட்டவர்களே பார்த்து ஆறுதல் சொல்வதுதான் ரொம்ப நல்லது. அது அரசியலுக்கு மட்டுமில்லை, மனிதாபிமானத்துக்கு இயல்பான தேவையான ஒன்றாக நான் கருதுகிறேன். அப்பதான் ரணம் ஆறும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், சட்டமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். ஸோ இந்த விளக்கம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் கிளம்பியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் கொடுத்த விளக்கத்திற்கு முன்பாகவே அரசு தரப்புல இருந்து பல விளக்கங்கள் வந்தாச்சு. ஒரு முறை அமுதா AS டேவிட்சன் தேவாசீர்வாதம் செய்தியாளர் சந்தித்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்திருந்தது. இப்ப முதலமைச்சரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது நம்பர்ஸ் மாறி இருக்கு, முன்னுக்கு பின்முரணாக சில தகவல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உங்களை பொறுத்தவரை அந்த சட்டமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் உங்க பாருங்க. நேற்றைய முந்தா நாள் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் அளிக்கிற வகையில் தான் அதை பேசியிருக்கார். ஒன்று, நான் முதல்ல ஒன்றா எடுத்துக்குப்போம். அதே ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1 மேன் கமிஷன் அமைச்சவர் இதே முதலமைச்சர் தான். இது முதலமைச்சரோட அணுகுமுறையை நான் சொல்கிறேன். முதலமைச்சரோட இந்த இஷ்யூவில் அவரோட அணுகுமுறை சரியாக சொல்ல போனால், அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே 1 மேன் கமிஷன், அந்த ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அமைத்ததை அறிவிச்சுட்டு அதுக்கான பணிகளை தொடங்கும் அல்லது தொடங்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க ஒரு கேள்வி, விஜய் கைதாவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் உங்களை எதிர்பார்க்க மாதிரி கருத்து சொல்ல முடியாதுட்டார் டிப்ளமேட்டிக்காக. அது டே 1ல் இருந்தது. ஆனால் இங்கே எங்கே குழப்பம்னா, ஒரு விசாரணையோ அல்லது ஏதேனும் புலனாய்வோ இல்லை ஏதோ தொடங்கிவிட்டால் எந்த கருத்தாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஆணையம் அல்லது விசாரணை குழு அல்லது புலர் விசாரணை அமைப்பு அல்லது நீதிமன்றம் போன்ற அமைப்புகள்கிட்ட தெரிவிப்பது தான் முறை. எனக்கு இது தகவல் தெரியும்னு பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ பேசியிருக்காரு. முந்தா நாள் பேசின முழு ஸ்பீச்சும் நான் முரசொலி இதழிலே படிச்சுட்டேன். அதில் தெளிவாக இருக்க அவர் டிப்ளமேட்டிக்காக பேசியிருக்கார். கோர்ட்டுக்கு வந்தாச்சு, கோர்ட்டு சிபிஐ விசாரணை சொல்லியாச்சு. ஸோ சிபிஐ விசாரணை பணியும் தொடங்கியாச்சு. இந்த நேரத்தில், அதாவது முதல் நாள் தொடங்கிச்சா இல்லை, நேற்று தொடங்கியிருக்கு.
இந்த சூழலில் நாம் எந்த கருத்தும் நேரடியாக கருத்து விமர்சனமோ புகாரோ சொல்கிற மாதிரி இல்லாமல் நிகழ்ச்சியை மட்டும் அந்த சம்பவம் தொடர்பான விஷயங்கள் மட்டும் அப்படியே நேரேட் பண்ணியிருக்கார், வர்ணிச்சிருக்கார். ஆனால் அதில் செலக்டிவாக சில இது சொல்லியிருக்கார், செலக்டிவாக சில இது சொல்லலை. அதுதான் அது வந்து ஒப்பீனியன், அதுவே வரும் ஒப்பீனியன். 10 பாயிண்டில் 2 பாயிண்ட்டு எதிராகவும் 8 பாயிண்ட் ஆதரவாக இருந்ததுன்னா ஆதரவான 8 பாயிண்ட்டை மட்டும் சொல்லி எதிரான 2 பாயிண்ட்டு சொல்லாமல் இருந்தாலே ஒரு விமர்சன பார்வை தான். அதை சொல்லாமல் இது பண்ணிட்டார். அதை தான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுறார். நீங்கள் இந்த பக்கம் ஒரு கருத்து சொல்கிறீங்க, காவல்துறையே பாதுகாப்பு நடவடிக்கையில் நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. ரெண்டாவது அவர் சொன்ன புள்ளி விவரம் இருக்குல்ல, எத்தனை காவலர்கள் இருந்தார்கள். டேவிட் ஆசீர்வாதம் சொன்ன புள்ளி விவரம், எத்தனை காவலர்கள் இருந்தார் புள்ளி விவரம், பின்னாடி சொல்லப்பட்ட தகவல். முதலமைச்சர் சொன்னதில் நம்பர் மாறி இருக்குது, 500ங்கிறாங்க, சில பேர் 600ன்றாங்க. ஆனால் அது அப்படி மாறி மாறி சொல்கிறது கூட விமர்சனத்துக்கு உரியது அல்ல. அதில் பெரிய குற்றம். அப்டேட் பண்ணலாம்ல. முதல்ல 4 பேர் நினச்சோம், அப்புறம் 8 பேர் இருந்தது, இல்லை 8 இல்லை 6 தான் அப்படின்னு ஃபைனலாக ஒரு நம்பர். இது சொல்வதற்கு சாத்தியம். எல்லா எண்ணிக்கை தொடர்பான எந்த நிகழ்விலும் இது சாத்தியம்தான். 10 பேர் இறந்து போயிட்டாங்க, இல்லை 36, இல்லை 41ன்னு முடியும் அந்த கரூர் சம்பவமே. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை, ஏன் ஓட்டு எண்ணிக்கையில் கூட நம்பர் மாறும். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு நான் பார்வையில் எடுத்துக்கலாம். அதே விஷயத்தில் நம்ம முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன இவர் சொன்ன கருத்துக்கள் ஃபோக்கஸ்டாக யார் நோக்கி இருக்குது, அதில் சொல்லப்பட்ட தரவுகள் முழுமையும் சரியானது. ஒரு கேள்வி வரும், வழக்கு சிபிஐ விசாரணை தொடங்கிய பிறகு இப்படி பேசலாமா அப்படின்ட்டு. ஒரு 2 பாயிண்ட் அதில் இருக்குது. இந்த சிபிஐ விசாரணையை அமைத்தது உச்சநீதிமன்றம். மத்திய அரசும் இல்லை, தமிழக அரசும் இல்லை, உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு. அதனால் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க விசாரணையில் இவங்க எந்த அரசாங்க தரப்பும் செல்வாக்கு செலுத்த முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. முன்னே வேறு ஒரு நபர் கமிஷன் அமைச்ச பிறகு அமுதா, போலீஸ் அதிகாரி டேவிட் ஆசீர்வாதம் போன்றவர்கள்லாம் பேசினாங்க இல்லையா, அது வந்து செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகிறது. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னதும் முழுக்க விஜய் ஃபோக்கஸ் பண்ணி தான் விமர்சனம் பண்ணாங்க. அதை அடுத்து செந்தில் பாலாஜி பேசினார், முன்னாள் அமைச்சர், கரூருடைய முக்கிய திமுக தலைவர். அவர் பேசும்போது கூட விஜய்க்கு எதிராக தான் பேசியிருக்கார். அது போன்ற விஷயங்கள் ஒரு நபர் கமிஷனுடைய விசாரணையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் கடும் ஆட்சேபத்துக்கு ஆளானது. இப்போ அதுக்கு இரலவெண்ட். ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த பணியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கிடையாது. மாறாக அந்த பணி முடிஞ்சிருச்சே தவிர அவங்க இதுவரையில் திரட்டிய தகவல்கள், தரவுகள் இருக்குல்ல, ஃபைல்ஸ் எல்லாமே சிபிஐயினுடைய வசம் மாற்றப்படுகிறது. ஸோ அவங்க அதன் அடிப்படையில் அது சரியா தப்பாங்கிறது உட்பட எல்லாத்தையும் சேர்த்து அவங்க தங்களுடைய பணியை தொடங்குவாங்க. ஸோ அவங்கள சிபிஐ விசாரணையை முதலமைச்சருடைய கருத்துக்கள் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்தாது, அதனால் தப்பிச்சுக்கிடும். இதே அவருடைய அணுகுமுறை. ரெண்டாவது, அவர் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணாமல் குற்றச்சாட்டு இன்னார் தான் தவறு பண்ணாங்க, இவர் தான் சொல்லலை, 110 சொல்லலை. அதாவது சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு என்று ஒரு அது எந்த துறையை பற்றியும் எந்த அறிவிப்பையும் வெளியிடலாம். இன்னும் முந்தா நாள் அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக விதி எண் 110 அவர் பேசலை, கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் அதை பேசியிருக்காரு. ஆகையினால எதிர்கட்சிகள் கேட்டாங்க, நான் சொல்ல வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது கடமை சொல்லிட்டேன் என்கிற வரையில் இருக்குது. இதில் நீதிமன்றமோ விசாரணை அமைப்புகளோ அதை பெரிதாக எடுத்துக்காமல் பெருந்தன்மையோடு இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதில் இப்போ மிக முக்கியமாக இப்போ இந்த விவாதம் ஒரு பக்கம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடந்துச்சு. இப்போ இன்று சிபிஐ வந்தாச்சு. பிரவீன்குமார் என்கிற ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி கரூரில் இறங்கி விட்டார் அப்படின்னு செய்தி பார்க்குறோம். ஸோ இப்போ தொடர்ச்சியாக விசாரணையும் தொடர இருக்குது. நமக்கு என்ன ஒரு சந்தேகம் எழ வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்போது சிபிஐ ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டுக்கு போய் இந்த கிளியரன்ஸ் கொடுத்து எல்லா விஷயத்தையும் விசாரணை பண்ணிவிட்டு சில பேரை அவங்க சம்மன் கொடுத்து விசாரணைக்கு ஆஜராகி அவங்களிடம் நேரடியாக விசாரணை செய்யக்கூடும். சிபிஐ உடைய விசாரணை எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வேலுசாமிபுரத்தில் இந்த விஷயம் அப்படிங்கிறது வெடிக்குது. ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியிலிருந்து, விஜய் வந்த நேரத்திலிருந்து, மாவட்ட நிர்வாகம் செயல்பட்ட முறையிலிருந்து, காவல்துறை இருந்ததிலிருந்து இந்த விசாரணை எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தில் உள்ள தகவல்களை மட்டும் சிபிஐ விசாரணை நடத்தும்னு நான் நினைக்கல, எதிர்பார்க்கல.
விஜய் இதுவரையில் பங்கேற்ற பரப்புரைகளில் எப்படியெல்லாம் நடந்திருக்கு என்ற தகவல்கள் ரெக்கார்டையும் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அவங்களோட விசாரணைக்கு கை கொடுக்கும். என்னென்ன சிம்பிள் என்னோட பார்வை, அதாவது நான் எப்போவுமே ப்ராடராக தான் முதல்ல பார்க்கும் சிபிஐ. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து லோக்கல் போலீஸு சின்ன பெட்டி திங்ஸ் எல்லாம் அதை எடுத்து விசாரணை பண்ணி அதன் தொடர்ச்சியாக மற்றதுக்கு போகும். ஒரு சம்பவம் ஒரு செயின் ஸ்நாச்சிங்னு ஒரு ஆளை பிடிப்பாங்க, ஒரு உதாரணத்துக்குள்ள அந்த ஆளை போட்டு விசாரிக்கும் போது அவன் பின்னாடி பயங்கரவாதிங்கிற லெவலில் வரும், அவன் ஏற்கனவே 2 மர்டர் பண்ண ஆள் வரும், அப்படி தொடர்ச்சியாக பார்க்கும். சிபிஐ என்ன பண்ணும், ப்ராடராகவே சில சமயம் பார்க்கும். அப்படிப்பட்ட பார்த்த சம்பவங்கள் நிறைய உண்டு. ரைட், அது அந்த வகையில் இது வந்து எல்லாருடைய ஃபோக்கஸ். இதுவும் விஜய் நடத்தின பரப்புரை கூட்டம் தான் காரணம்னா, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, அங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, தடியடியோ ஸ்டாம்பீடோ நெரிசலோ மற்ற சம்பவங்கள் என்ன நடந்திருக்கு, அதையும் கணக்கில் எடுத்துட்டு அதற்கான காலச்சூழல் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ ப்ராடராக முதல்ல எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஃபோக்கஸ்டாக போவாங்க. இதுதான் சிபிஐனோட ஸ்டைலு. நான் பார்த்தவரை இப்போ உங்கள் ஸ்டைல் மாறி இருந்தாலும் தெரியலை நமக்கு. இதை பார்த்துட்டு அதை ரெண்டுத்துக்கும் உண்டான ரெலவன்ஸ் பார்த்துக்கிட்டு தென் தே வில் கம் டு எ கன்க்ளூஷன். ராஜீவ்காந்தி அசாசினேஷனில் கூட சிபிஐனுடைய அணுகுமுறை அப்படி தான் இருந்தது. இப்போது அதில் இருந்த தமிழ் நாட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இதில் விசாரிக்கிறவங்கெல்லாம் சிபிஐனா எங்கேயோ டெல்லியில் மட்டும் இருக்குல்ல, அது தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளாக இருப்பாங்க. களப்பணியாற்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்க எல்லா தரவுகளையும் வச்சு பார்ப்பாங்க, நுணுக்கமாக பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன டேட்டா கிடைக்கிது, தகவல்கள் கிடைக்கிது, அதை வச்சுக்கிட்டு அவங்க முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சமீபமாக நம்ம இந்த அசெம்பிளியில் வந்து பார்க்குறோம், குறிப்பாக அதிமுக எப்படி இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு நாள் இந்த கரூர் விஷயம் சம்பந்தமாக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது, அப்புறம் இப்போ கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு அவங்க பேட்ச் அணிந்து வந்தது, இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை வந்து முன்னெடுத்துருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தை அதிமுக இதுவரை இல்லாத அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இப்போ அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க. 4 விஷயம் பிரதானப்படுத்துவாங்க. ஒன்று கிட்னி, செந்தில் பாலாஜிக்கு மீதான வழக்கு, அதுக்கு பிறகு அது டாஸ்மாக் தொடர்பான வழக்கு, அதில் முக்கியமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அது நவம்பர் 24 வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன், தெரியல, நவம்பர் மாதம். அப்போது அதை தீவிரமாக எடுத்துப்பாங்க. அப்புறம் இப்போ 4 விஷயங்களில் திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி கேஸு, கிட்னி தொடர்பானது, அப்புறம் ஆம்ஸ்டாங் அவங்க சிபிஐ கூடாதுனுங்க, பட் சிபிஐ வந்தாச்சு. இப்போ இந்த கரூர் சம்பவம், இந்த 4த்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பதற்றப்பட செய்யணுமோ அல்லது எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ அதுக்கான முயற்சிகளில் அதிமுக இறங்கும். தீவிரமாக பிரச்சார காலத்தில் இதை கையாளும். அதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கிங்க, டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க, புதுமையாக வித்தியாசமான அவங்களுடைய படைப்பாற்றலையும் காமிச்சிருக்காங்க. உருட்டுக்கட்டை அல்வாங்கிறதும் நம்ம இது கிட்னி பேட்ஜெட் போட்டிருக்குது. அந்த பேட்ஜ் வந்து அவைக்குள்ளே வரும்போது அதை அணைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ அதுக்கான மாற்று வழிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுது. அதாவது எப்படி சட்டப்பேரவையிலையும் இந்த பிரச்சனையாக்கலாம். சட்டப்பேரவை அடுத்த கூட்டத்தில் இப்போ வரும் அநேகமாக பட்ஜெட் இதுவாக தான் இருக்கட்டும் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் பொது மக்கள் மன்ற களத்தில் எப்படியெல்லாம் கையாள போகணும் சில திட்டங்களே வகுத்து வருகிறாள். அதுக்கு வந்து எல்லா வகையிலையும் கூட்டணி கட்சிகளும் துணை புரியும் என்று எனக்கு கிடைச்ச தகவல். அந்த வகையில் இதை தீவிரப்படுத்துவார்கள். திமுக அரசுக்கு எதிரான அணுகுமுறைகளை, பிரச்சாரங்களை, விமர்சனங்களை தீவிரப்படுத்துவார்கள். அதுவும் குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கை பார்த்துறதுன்ற முடிவில் தான் இப்போ இருக்கார். அது இன்னும் இதோட மொமெண்டம் இன்னும் வேகமாகி எப்படியும் எந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சியில் அவரே நேரடியாக இறங்கிட்டார். அதுதான் நான் அறிகிறேன். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சட்டமன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கான இந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படி ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ரீச் ஆகும்ன்றது முன்னாடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் சம்பவத்தின் போது ஒரு தகவல் சொன்னார், நல்ல நினைவு கூர்ந்து பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு தாவேக்காவுக்கு,
எப்படி ஒரு பெரிய பரப்புரைக்கு எப்படி எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும், எப்படி அதுக்கான தொண்டர்படை வகுக்கணும், எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும், எந்த அளவுக்கு பிளான் பண்ணணும், திட்டமிடல் எவ்வளோ தேவை, எல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு. நானே பல தளங்களை சொல்லியிருக்கேன், டீச்சர் மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காரு, வரவேற்கத்தக்கது. அதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல, அதாவது கவனிச்சிருப்பாங்க. எங்களுடைய பரப்புரையிலும் பல்வேறு இடையூறுகளை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிறது, அதையும் நாங்கள் மீறி தான் வந்தோம்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஆம்புலன்ஸு அவர் எதிர்ப்பு தெரிவித்து போராடினார் பார்த்தீங்களா? அதுக்கு முன்பே பலமுறை ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டு வந்து அவருடைய பரப்புரையை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அப்போல்லாம் முதல்ல ஒரு 2-3 தடவை வந்தால் சரி பாவம் நிஜமாக ஆம்புலன்ஸுன்றாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வந்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி, இது ஏதோ திட்டமிட்ட இது இன்டர்னலாக வெளியில் தெரியாமல் விசாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ தான் இது நிஜமாகவே பாதிக்கப்பட்டவர்களை சுமந்து செல்கிற ஆம்புலன்ஸ் அல்ல, நம்ம கூட்டத்தை கலைப்பதற்கான ஆம்புலன்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச பிறகு தான் அதுலேயே 2 தடவை விட்டுட்டே கடைசியாக ஒரு தடவை பிடிச்சார். எனக்கு இந்த ஊர்கள் பேர் கூட ஞாபகம், கிட்டத்தட்ட பல்வேறு ஊர்களில் அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டு வழிவிடுப்பான்னு சொல்லியிருக்கார். வழிவிடுப்பா, ஏப்பா ஆம்புலன்ஸ் போட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். பல இடங்களில் சொல்லியிருக்கார். கடைசி இடத்துல பிடிச்சிருக்காரு. இதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். அவர் அந்த சம்பவத்துக்கு பிறகு, அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது இடையூறு செய்த ஆம்புலன்ஸ் இடையூறு செய்த சம்பவம் அந்த ஒரு 2-3 நாள் மட்டும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் காணோம். அதுக்கு பிறகும் அவர் பரப்புரை சென்றிருக்கிறார், மதுரைக்கெல்லாம் போயிருக்கார், ஒன்றும் நடக்கலை. அப்படின்னா அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது திமுகவினர் செய்திருக்கக்கூடும் என்று அவர்கள் புரிந்து கொண்டு இனி இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்களே வரும்படி ஒரு செயலை செஞ்சிருக்கிறார் டிப்ளமேட்டிக்காக. அது என்ன செஞ்சாலும் தெரியல. ஆக அந்த இடையூறுகளை எப்படி அவர்கள் கடந்து வந்தார். இனிமேலும் திமுகவோ வேறு ஆளுங்கட்சியினோ ஆளுந்தரப்பு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்தினால் ஒருவேளை அரசியல் ரீதியாக அதையும் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை வகுத்து வருகிறார். 1, பிரச்சார உத்தியில் பல்வேறு புதிய அணுகுமுறைகளை கையாள்வார் என்று அறிகிறோம். 2, 3வது இனிமேல் அவருடைய பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் பறக்கும். பாஜக கொடிகள் ஏற்கனவே அவருடைய கூட்டத்தில் பறந்தது, இனிமேல் அதிகமாக பறக்கும். 1. 2வது இப்போ தாவேகா வாலண்டராக அவங்களே வந்திருக்காங்க. அதுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்கிறாங்க, ஆனால் அது அதிகாரபூர்வமாக தெரியாது. தாவேகா மேலிடம் வந்து இந்த மாதிரி நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் இன்னொரு கட்சியினுடைய பரப்புரைக்கு போகக்கூடாது, கொடியை எழுத்துக்கிட்டு போகக்கூடாது என்று தாவேகா கட்சி மேலிடம்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு இதுவரை தெரியாது. விஜய் சொல்லலை, வேறு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஆக அது அதிகாரபூர்வமான அறிவிப்பு அல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரலையே. அந்த லெட்டர் பேடில் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இதுவாக வரல, சொல்லப்பட்டது. அது ஏதோ பரப்பப்பட்ட வதந்தியாக தான் கருத முடியும். ஆக அவரிடந்து மறுப்பும் வரவில்லை. விஜய்கிட்ட இருந்து விஜய் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண தொடங்கிட்டார். ஆனால் இன்று வரையில் அவர் எங்கள் கட்சியினர் யாரும் எடப்பாடி பழனிசாமி அல்ல மாற்று கட்சியினருடைய பரப்புரையில் கொடிகளை ஏந்தி செல்ல வேண்டாம்னு விஜய் இந்த காலத்துக்கு சொல்லலை, மறுக்கவும் இல்லை, இதுவரை போனதையும் விமர்சனம் பண்ணலை. ஆக அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் கிளியர் ஆகிட்டார். அவங்க தானே வாலண்டியராக வர்றாங்க. ஆனால் அதுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது எடப்பாடி மற்றவர்கள் கரூர் சம்பவத்தை ஒட்டி எல்லா கட்சியினரும் பெரும்பாலான ஆளும் கட்சியினர் தாவேகா மீது குற்றம் சாட்டினாங்க. வைகோ சொன்னார், காங்கிரஸ்காரங்க செல்வ பிறந்தகை சொன்னார், திருமாவளவன் சொன்னார். எல்லாரும் தாவேகாவை தான் குற்றம் சாட்டினார்கள். ஒரே ஒரு கட்சி அட்வைஸ் பண்ணி வழிகாட்டுதல் முறையாக பேசுனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக அப்படி சொன்னால் சரி, இவங்க இஸ் அ குட் ஃப்ரெண்ட், கிரைசிஸ் பீரியடில் தானே யார் குட் ஃப்ரெண்டுன்னு தெரிய வரும், தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட நெருங்கி போக்கலான்ற மனநிலைக்கு தாவேகாவினர் வருது. அப்படி வந்தால் இயல்பு தான் அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. ஆக இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆகையினால இந்த மாதிரி உத்திகளை எந்த அளவுக்கு எடப்பாடி கையாள போகிறார் என்பது அவருடைய பரப்புரையின் வெற்றியை காட்டும். அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார் அப்படின்னு நான் அறிகிறேன். இதில் விஜய் இன்னும் கரூர் போல. இப்போ நம்ம பேசிக்கின்ற இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய 17ஆம் தேதி அவர் கரூர் செல்வார் அப்படின்னு முன்னாடி வந்து செய்தி வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்து கரூர் போகலை. அவங்க தரப்புலேருந்து கேட்கும்போது அதற்கான அனுமதியிலிருந்து கரூரில் அதுக்கான இடத்தை வந்து
வாடகைக்கு எடுக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக ஆளும் தரப்புல ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜய் கரூர் செல்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அதற்கு ஒரு தடைகள் விதிக்கப்பட்டால் அந்த தடையை எப்படி உடைக்கலாம், அந்த தடையை தாண்டி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. விஜய் கரூர் செல்வது நல்லது தான். போய் ஆறுதல் சொல்லலாம், நிவாரணம் ஏதோ பண்ணால் அது அவருடைய அரசியல் பயணத்துக்கு உதவும். ஆனால் அவரை அங்கே செல்வதற்கு மறைமுகமாக முட்டுக்கட்டைகள் போடப்படும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை சொல்லி பார்த்தீங்களா, கரூர் சம்பவம் நடத்தப்பட்டு இன்னார் போனார் அன்னார் போனார் ஆனால் விஜய் போகவே இல்லை என்று பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதுக்கான முட்டுக்கட்டைகளை தான் நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் அவர் எப்படி அந்த முட்டுக்கட்டைகளை உடை தெரிய போகிறார்? அதிமுக அந்த மாதிரி பண்ணியிருக்கு, இவங்க பண்ண தெரியல, அல்லது ஒன்று அதிமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிகளுடைய ஆலோசனை பெறுவார்களா இல்லையா தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டைகளை, நிஜமாகவே முட்டுக்கட்டைகள் இருக்கிற பட்சத்தில் தடைகளை உடைப்பதற்கு வழிகள், நீதிமன்றம் போன்ற பல்வேறு அணுகுமுறைகள் இருக்கின்றன. அதை நோக்கி அவர்கள் பயணம் செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் என்ன இருந்தாலும் விஜய் கரூருக்கு சென்று ஒரு 4 பேர் பாதிக்கப்பட்டவர்களே பார்த்து ஆறுதல் சொல்வது தான் ரொம்ப நல்லது. அது அரசியலுக்கு மட்டுமில்லை, மனித அபிமானத்துக்கு இயல்பான தேவையான ஒன்றாக நான் கருதுகிறேன். அப்போ தான் ரணம் ஆறும். காலை தெரியாமல் மிச்சக்கிட்ட சாரின்னு சொல்லிட்டோம். இந்த சாரிங்கிற வார்த்தையினால காலில் மிதித்த வலி குறைய போவதில்லை, ஆனால் மனத்தில் ஏற்பட்ட வலி குறையும். அந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு ஐயோ நடந்துச்சு, சரி நான் எனக்கு இது வரலும் வர முடியல, இப்போ வர சொல்லுவாங்கல்லே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறந்த அன்றைக்கி வராட்டா கூட 10ஆம் நாளுக்குள்ளே ஒரு நாள் வரணும். அது நம்ம அந்த அந்த தீவிர விசாரணைக்கு போக விரும்பலை. ஏதோ ஒரு கட்டத்தில் போய் ஆறுதல் சொன்னாங்களேன்ற ஒரு மனம் ஒரு ஆறுதல் பெறும். அதையாவது விஜய் செய்தால் நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி பேசுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதன் தொலைக்காட்சி.